வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்க பர்வதமலையில் தான் இருக்கோம். இன்றைக்கி நம்ம இந்த பர்வதமலை ஏறி மேலே இருக்கும் மல்லிகார்ஜுனேஸ்வரரை தரிசிக்க போகிறோம். இந்த பர்வதமலை போகிறதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா தென்மாதிமங்கலம் வழியாக போகலாம், இரண்டாவது கடலாடி வழியாக போகலாம். இந்த தென்மாதிமங்கலம் அண்டு கடலாடி ரெண்டுத்துக்கும் திருவண்ணாமலை மற்றும் போலூர்லேருந்து டைரக்ட் பஸ்ஸஸ் அவைலபிள் இருக்குது. பொதுவாக எல்லாரும் தென்மாதிமங்கலம் வழியாக தான் போவாங்க. நானும் என்னோட பயணத்தை தென்மாதிமங்கலம் வழியாக தான் தொடங்கினேன். நான் என்னோட பயணத்தை தனியாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். நீங்கள் கொஞ்சம் தூரம் நடந்ததுக்கப்புறம் செக்கிங் பாயிண்ட் வரும். அந்த செக்கிங் பாயிண்ட்டை முடித்ததுக்கப்புறம் ஒரு ஆஞ்சநேயர், அந்த ஆஞ்சநேயரை வணங்கிட்டு நான் என்னோட பயணத்தை தொடர ஆரம்பித்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பர்வதமலையை ஏற ஆரம்பிச்சிட்டோம். இதோ மேலே தெரியுது பார்த்தீங்களா, இந்த மலையை தான் இப்போ நம்ம ஏற போகிறோம். ஸோ இந்த பர்வதமலையை ஏறணுன்னா ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அந்த மலை உச்சியில் போயிட்டு அங்கே இருக்க மல்லிகார்ஜுனேஸ்வரரை நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஃபாரஸ்ட் செக்கிங் பாயிண்டில் நம்ம எடுத்துகிட்டு போகிற பேகை ஃபுல்லாக செக் பண்ணி பிளாஸ்டிக் பாட்டில் ஏதாவது இருந்தால் ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க. அதுக்கு 10 ரூபா கலெக்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம எடுத்துகிட்டு போகிற கற்பூரம் பேக்கெட்டு, ஊதுபத்தி பேக்கெட்டு, அதில் எதுவாக பிளாஸ்டிக்காக இருந்தாலும் அதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி அதுக்கு ஒரு 10 ரூபா கலெக்ட் பண்ணுறாங்க. ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க மக்களே. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. முக்கியமான இன்னொரு விஷயம், கேமரா அலோடு இல்லை மக்களே. அது ஃபுல்லாக ஸ்ட்ரிக்டாக செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. மக்களே 8 மணிக்கே நல்லா வெயிலாக இருக்குது. 8 மணிக்கே நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு மக்களே. வெயில் பார்த்திங்கன்னா நல்லா சுளீர் நடிக்குது இப்போவே. இன்னும் நம்ம படிக்கட்டு பாதையை கூட அடலை. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் கிட்ட நம்ம வந்துட்டோம். இன்னும் நம்ம படிக்கட்டு பாதைக்கிட்ட கூட வரலை. பார்ப்போம் வாங்க. சிறிது தூரம் நம்ம நடந்து வந்ததுக்கப்புறம் அங்கே வீரபத்ரர் சாமி இருந்தார். அந்த வீரபத்ரர் சாமிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நான் என்னோட பயணத்தை மேலும் தொடர்ந்தேன். மக்களே, நம்ம அன்னதானம் வாங்கிட்டோம். அன்னதானம் போடுற இடத்துல அன்னதானம் சாப்பிட போகிறோம். இந்த பர்வதமலைக்கு நம்ம எந்த டைமில் போனாலும் அன்னதானம் போடுறாங்க. காலையில் நம்ம போனோன்னா சத்து கஞ்சி போடுறாங்க. மத்தியானம் டைமில் நம்ம போனோன்னா சாம்பார் ரசம்னு போடுறாங்க. நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பும்போது இந்த அன்னதானத்தை போடும் ஒரு சாமி அவர்களிடம் பேச வாய்ப்பு கிடைச்சிது. காவல் தெய்வம் அகோர வீரபத்திரர், சிவனுடைய நெற்றித்தில் உருவானவர் காவல் தெய்வம். இவர் தான் வர பக்தர்களுக்கு வழித்துணையாக இருந்து மலையேறி வீடு போகிற வரைக்கும் காவல் தெய்வம் அகோர வீரபத்திரர். இவரை வழிபட்டு ஒரு பார்வைப்பட்டாலுமே காத்துக்கிறப்பெல்லாம் நிறுத்தலையாகும். அதே சமயத்தில் இந்த அன்னதானம் ஊர் பொதுமக்களும் தலைவர்லாம் சேர்ந்து இந்த அன்னதானம் வச்சு. இப்போ இந்த அன்னதானத்துக்கு அரசு சைட்லேருந்து எதுவும் நன்கொடை அந்த மாதிரி எதுவும் வரலையா? அது அரசு அவங்க கவர்மெண்ட் வண்டியில் அவங்க எடுத்து போயிட்டாங்க, அவங்க தர மாட்டாங்க. இது வர பக்த கொடிங்களாம் விருப்பப்பட்டு அவங்களாம் அரிசி, காய்கனிங்க, காணிக்கை அவங்களாம் விருப்பப்பட்டு கொடுக்கறத வச்சு தான் 24 மணி செயல்படும். அதிகாலையில் மூலிகை கஞ்சி. இது 1000 சஞ்சீவி பருவத மலை, ஆயிரக்கணக்கான மொழியில் சம்மந்தப்பட்ட மலை. அந்த மூலிகை தண்ணி தான் அந்த மூலிகை கஞ்சி. மிளகு ஜீரகம் இதெல்லாம் போட்டு காய்ச்சி இறக்கிடுவோம். மாங்காய் ஊறுக்காய் தாளித்து வச்சுக்குவோம். இந்த மலை ஏறத்துக்கு இந்த மூலிகை கஞ்சி சாப்பிட்டாலும் உடம்பு ஆரோக்கியத்தை கொடுக்கும். இந்த மலை பொறுத்தவரை பூரி, சப்பாத்தி, பொங்கல், உப்புமாவெலாம் சாப்பிட்டா வழக்கத்தை கொடுக்கும். இது ஆயிரக்கணக்கான மூலிகையில் சம்மந்தப்பட்ட மலைன்னு அந்த அளவுக்கு மூலிகை தண்ணி தான் இருக்கும். இது சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும், தீராத வழியும் தீரும். கொஞ்சபட்சம் இப்போ அது மூலம் 20 மலை விட்டுருந்தாங்க. இப்போ ஷிஃப்ட்டு மாற்றிட்டாங்க, அரசாங்கம் காவல்துறை மாற்றிடுச்சு. இப்போ காலையில் 5 மணிக்கு திறப்பாங்க, மதியம் 1 மணிக்கு கேட்ட சாட்சி. இது எப்போத்துலேருந்து மாற்றினாங்க? இந்த 1 மணிக்கு இது 1 வருஷ காலம். இது அது முன்னே 1 வருஷமாக காலை 1 மணி 5 மணிலேருந்து 3 மணிக்கு டைம் கொடுத்துருந்தாங்க. இப்போ தான் 1 மாதம் ஆச்சு இந்த டைம் மாற்றிருக்கோம். இது கலெக்டர் உத்தரவு. மதியம் காலை 5 to மதியம் 1 மணி வரைக்கும். அது மேலே மலை ஏற அனுமதி, எந்த வெயிலும் போக முடியாது. எல்லாமே
காவல்துறை பாதுகாப்பு மலை உச்சி வரைக்கும். இப்போ அந்த டைம் வரைக்கும் நீங்கள் அன்னதானம் கொடுத்துட்ருக்கீங்க. 5 மணிக்கு வந்தாலும் அன்னதானம் கொடுப்பீங்க. நைட்டு இறங்கி வரது 9-10 முடிஞ்சு வருது. அந்த முடிவு வரைக்கும் அன்னதானம் நடந்தது. முடிகிற வரைக்கும் கொடுத்துட்ருக்கீங்க. பசியோட சிவபெருமான் விட மாட்டார். ஒரு பக்தர்கள் வந்து பசியில்லாத வெளியே மேலே இறந்து கட்டிட்டு மேலே கீழே போகிறது. இது வடியாத சமுத்திரம். எந்த ரூபத்திலாவது மக்கள் எதுவும் பொருள் கொடுக்கும். இங்கேருந்து நாங்கள் வெளிவட்டம் எங்கேயும் போகிறது கிடையாது. மக்களாக தேடி வரும். அவங்க நினைக்கிற காரியம் ஜெயமாகும். கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தை பாக்கி இல்லாதவங்க, மனசோரோடு இருக்கணும், வேலை வாய்ப்பு மனசார வேண்டுவாங்க, நினச்சி நடக்குது. நினச்சி சில பேர் வருவாங்க, என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகுது, என் பிள்ளைக்கு வேலை கிடையாது, சம்பளத்தை வாங்கி ஒரு அம்மா தலைமலை தீங்க வந்து இறக்குதாச்சு, சாமி வேலை வெற்றி ஆகிடுச்சு, மக்களுக்கு ஆனந்தமாக சாப்பிட்றோம். ஆனால் மலை ஏறும்போது போயிட்டு வரும்போது பசியோடு தோண்டு வருவாங்க, கண்ணீர் விட்டு வரும், பசி தோண்டு வருவாங்க. சாப்பிட்டு அடுத்த பாட்டு வரும்போது அவங்களால வந்து உதவி பண்ணுறாங்க. இது பசிலாம் நடந்து கிடையாது. கொஞ்சபட்சம் இது வந்து அடிவார வீரப்பத்தங்கள். இது தரிசனம் பண்ணிட்டு மேலே போயிட்டு வர வரைக்கும் 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஆகும். கடைகளும் எதுவுமே கிடையாது. கடைகளும் எடுத்துட்டாங்க. இப்போ கடையும் வைக்கிறது இல்லை. கடையும் கிடையாது. இது வனத்துறையில் வந்து வனத்துறையில் இருக்குது. வனத்துறையில் எடுத்துங்கிறாங்க. நீங்கள் ஓகே. இது வந்து எல்லாமே செயல்படுறாங்க. இது வந்து ஒரு புனிதமான இடத்துல வந்து பிளாஸ்டிக் பொருள் கீழே வனத்துறை வந்து செக்கப் பண்ணுவாங்க. ஒரு பாட்டுக்கு 10 ரூபா ஸ்டிக்கர் விட்டுவாங்க. மேலே போயிட்டு அந்த பாட்டுக்கு கொடுத்தா 10 ரூபா திருப்பி கொடுத்துருவாங்க. அதுபோல் பிளாஸ்டிக் பொருள் எதுவாக இருந்தாலும் அதுக்கு ஸ்டிக்கர் கொடுத்துருவாங்க. மேலே போயிட்டு வந்து ரிட்டர்ன் கொடுத்தா கொடுத்துருவாங்க. இன்னைக்கு அளவுக்கு மழை சுத்தமாக இருக்குது. எந்த விதமான பாதிப்பும் இல்லை. ஆனால் டைம் மாற்றிக்கிறாங்க. டைமும் அதிகப்படுத்துவாங்களா இப்படியே இருக்குமோ நமக்கு தெரியாது. இப்போ இந்த கோயிலுக்கு நன்கொடை கொடுக்கணும்னா யார் அணுகணும்? நேரில் வந்து தான் கொடுக்கணுமா, இல்லை வேறு ஏதாவது ஃபோன் நம்பர் அந்த மாதிரி ஏதாவது வச்சுருக்கீங்களா? அன்னதானத்துக்கு கூட நேரடியாக தான் கொடுக்கணும். நேரடியாக வந்து வெளியில் நிறைய பேர் கேட்பாங்க, அது ஏமாறக்கூடாது. உங்களுக்கு அன்னதானம் இல்லை. அதான் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது நன்கொடை கொடுக்கணும் அப்படின்னு விரும்புனாங்கன்னா யாரை கான்டாக்ட் பண்ண சொல்லலாம்? அந்த மாதிரி ஏதாவது இருக்கா, இல்லை கோயிலுக்கு நேரடியாக வந்து தான் கொடுக்கணுமா? ஓகே. இது இப்போ இந்த நம்பரை வந்து நம்ம ஷேர் பண்ணால் இந்த நம்பருக்கு உங்ககிட்ட பேசிட்டு, இது வந்து கோயில் நிர்வாகம், அதுதான் கோயில் நிர்வாகம் வேற. இது அன்னதானத்துக்காக. அது கவர்மெண்ட் 1 ரூபா தர மாட்டேன். ஓகே. இந்த நம்பருக்கு போனால் இந்த நம்பருக்கு பில்லு போட்டு ரசீது அனுப்பிச்சிடுவோம். ஓகே. அதே கண்டு வெளியில் எங்கேயான ஏமாறும் கூடாது. மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு நன்கொடை கொடுக்கணும்னா இந்த கியூஆர் கோடில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணி நம்ம ஐயா கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜிபே பண்ணலாம், இல்லை ஃபோன்பே பண்ணலாம். ஸோ நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஐயா கிட்ட கான்டாக்ட் பண்ணிங்கன்னா கோயில் சைட்லேருந்து ஒரு ரசீதி உங்களுக்கு வரும். அதே சமயத்துலேருந்து வர பொதுமக்கள் அரிசி வந்து கொடுக்கலாம், நெய் கொடுக்கலாம். விவசாயம் மாட்டாங்க, நெல் அறுவடை முடிஞ்சு நெல் குத்தின்னு வந்து நெய் கொடுக்கலாம், அரிசி கொடுக்கலாம். மலையேறி வந்து மக்கள் சாப்பிட்டு மனசார வாழ்த்தும் போது அந்த குடும்பம் அந்த வச்சல் அமோகமாக இருக்கும். அதே போல் எவ்வளோ பேர் அரிசியான கொடுப்பாங்க, பருப்பு கொடுப்பாங்க. கத்திரிக்காய் தோட்டங்களுக்கு தான் தோட்டக்கால் போயிருந்தால் முருங்கைக்காய், கத்திரிக்காய், முள்ளங்கி இது போல் பொருள் எதுவும் கொடுப்பாங்க, மிளகா கொடுப்பாங்க. இது போல் ஊறுகாய் வந்து கொடுக்கலாம், மோர் மிளகா கொடுக்கலாம். இது அன்னதானம் நடக்கும்போது தயிர் வாங்கி கொடுத்து மோர் அன்னதானம் பண்ணலாம். அவங்களால என்ன முடியுதோ அதை பண்ணலாம். அவங்க இந்த இடத்த செய்யலாம். உங்களால் வந்து உங்களுக்கு சக்தி 1,00,000 வந்து கொடுக்கலாம். உங்கள் முடிதல் 10 பேர் சாப்பிட்டாங்க. திருவண்ணாமலை எங்கே பார்த்தாலும் கோயில், அந்த கோயிலுக்கு சுற்றி வட்ட இந்த மாதிரி ஹோட்டல் வசதி, எந்த விதம் வசதி இல்லை. ஆமாம். இந்த வசதி இல்லாத இடத்துல சிவசிவான மலையேறி வரனுக்கு இந்த வனத்தில் இந்த காட்டில் தெய்வமான இடத்துல 24 மணி நேரம் உணவு கொடுக்குற கடவுள். சாப்பிடாத மேலே ஏற முடியாது. பசியோட தோண்டு போவாங்க. இந்த இடத்துல வறுப்பிச்சு சொல்லுவாங்க, சாப்பிட்டு போங்க அம்மா. நம்ம தாய் வந்து எந்த அளவுக்கு சாப்பாட்டை போட்டு மனசு குளிர வைக்கிறாங்களோ அதை போல இடையே அம்மா இது ஆனந்தமாக சாப்பிட்டு போங்க அம்மா. கடல் வழிபட்டுவாங்க, மனசார வேண்டுங்க. இந்த மலையை தொட்டாலுமே நினைச்சது நடக்கைங்க. எந்த ஜாதக்காரனும் இந்த யோசிக்கானும் பக்கத்தால் மன உருகி ஐயாவை தொட்டு வணிகிட்டு படி ஏறுங்க. இது நினைச்சது நடக்கும். கல்யாணம் ஆகாதுங்க, குழந்தை பாக்கி இல்லாதுங்க, வேலை வாய்ப்பு இல்லை, மனசார வேண்டி இது நினைச்சது நடக்கும் ஐயா. சாதாரண மலை இல்லை, கொஞ்சபட்சம் சிவசிவான மாதிரி இது உலகத்திலேயே பெரிய அதிசயமான மலை சஞ்சீவி பருவத மலை. இது ஆயிரக்கணக்கான மொழியில் சம்மந்தப்பட்ட மலை. அந்த மூலிகை தண்ணி தான் ஏது. இந்த மூலிகை கஞ்சி சாப்பிட்டு படியேறுங்க. உடம்பு எவ்வளோ ஆரோக்கியத்தை கொடுக்குது தெளிவு கொடுக்க பாருங்க. ஆனால் தயவுசெய்து சொல்கிறேன், உப்புமாவோ பொங்கலோ சப்பாத்தியோ சாப்பிட்டு மழை ஏறாதீங்க. உங்களுக்கு ஆசை இருந்தால் இந்த இடத்துல மூலிகை சாப்பிட்டு ஏறுங்க. உங்களால் கொஞ்ச அளவுக்கு நன்மடிக்கு வசூல் கொடுக்கலாம் என் இடத்துல. எழுதுறேன் ஐயா. சொல்லுப்பா, என்ன போடுறீங்க? நான் இங்கே பேசிகிட்டு இருக்கும்போதே ஆந்திராவிலேருந்து வந்த சில நண்பர்கள் அவங்களால முடிஞ்சதை இந்த கோயிலுக்கு நன்கொடையாக செலுத்தினாங்க. நான் என்னோட இந்த பயணத்தை தனியாக தான் போயிட்டு இருந்தேன். ஸோ அப்போ தான் இந்த நண்பர்கள் எனக்கு மேலே ஏறுறதுலேருந்து கீழே இறங்குற வரைக்கும் கூடவே வந்திருந்தாங்க.
அன்னதான சாதன விஷயம் கிடையாது. பசியோட தட்டெடுத்து ஆனந்தமாக சாப்பிட வேண்டிய இடம் ஒரு இடமா இருக்கும். கடவுள் யாராவது அதை பிரச்சனை வந்து இந்த கஞ்சி குடிச்சா நாங்களே ஒரு சென்னையில் வருவாங்க, பெங்களூர்ல வருவாங்க, நிறைய பேர் வருது. மற்ற டிஃபன் ஆசைப்படவே மாட்டோம். இந்த இடத்துல மட்டும்தான் மூலிகை கஞ்சி. இதே சமயம் மதியம்லாம் பாரு 12 மணிக்கு சாம்பார் ரசத்தோட கொடுத்துருவோம். 12 மணிக்கு சாம்பார் ரசத்தோட. ஆமாம், டெய்லி மணி 12 சாயந்தரம் வரைக்கும். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை அதிகமாக போடுவோம். ஓகே. இன்னைக்கு கூட கம்மி இருந்தாலும் ஒரு 2000 திருப்பி வரையும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வரும். அவ்வளோ வரும். மக்களே இப்போது பார்த்துருப்பீங்க, ஐயா பேசினதை கேட்டிருப்பீங்க. ஸோ பருவதமலை வரீங்கன்னா உங்களால் முடிஞ்சது ஒரு 10 20 எதுவாக இருந்தாலும் காணிக்கை பண்ணிட்டு போங்க. ஏன்னா அடுத்தது யார் வந்தாலும் அவங்களுக்கு அது ஒரு உணவு கொடுக்கறதுக்காக உதவியாக இருக்கும். ஸோ என்னால் முடிஞ்சது ஒரு 200 ரூபாய் நான் இந்த கோயிலுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் வரீங்கன்னா உங்களால் முடிஞ்சது உங்கள் கையில் என்ன இருக்கோ 5 ரூபா இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து அது காணிக்கையாக கொடுத்துட்டு போங்க. ஒரு வழியாக நம்ம பயணத்தோட முதல் பாதையான படிக்கட்டு பாதைன்னு சொல்லப்படும் படிக்கட்டு பாதைக்கு வந்தடைஞ்சிட்டேன். மக்களே, இந்த இடம் பார்த்தீங்கன்னா செம அடர்த்தியாக இருக்குது. வெயில் அடித்தாலும் இந்த மலை ஏறும்போது தெரியல, நல்லா சில்லுன்னு இருக்குது. எப்போவுமே இப்படி இருக்குமான்னு தெரியல, இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சில்லுன்னு இருக்குது. நம்ம போக போக தான் என்னன்னு நமக்கு தெரியும், பார்ப்போம். ஏற ஆனால் ஏறிட்டே தான் இருக்கும். இன்னும் முதல் மலை. மக்களே, இன்னொரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். மேலே தண்ணி இருக்கும், ஜூஸ் இருக்கும், வாங்கிக்கலாம் மட்டும் நீங்கள் வந்துடாதீங்க. ஏன்னா இந்த தண்ணி இல்லாமல் நான் பட்டு பாடுப்பா. இப்போ வழியில் தண்ணி வர கிடைக்காதுன்றாங்க. இப்போவே நமக்கு நாக்கு தள்ளுது. அவசரப்பட்டு தண்ணி பாட்டில் எங்கே போட்டேன்னு தெரியலையே. ஏன்னா மேலே ஒரு கடை கூட இல்லை. நான் எடுத்துகிட்டு வந்த பாட்டிலை எங்கேயோ தொலைச்சிட்டேன். தண்ணி இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். சரி இறங்கிடலாம் அப்படின்னு கூட எனக்கு தோணுச்சு. அது பாதி தங்கலமா இருக்கு. ரைட் நான் குளிச்சுனா தண்ணி ஆதி குளிச்சு போட்டி போடுங்க. இன்னொன்று கொடுங்க. சிவா மக்களே, மக்களே, இந்த பருவதமலையோட பெயர் காரணத்தை இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன். பருவதமலை, பருவதம்னா மலைன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இது மலைகளுக்கெல்லாம் மலை அப்படின்னு இந்த பருவதமலை அழைக்கிறாங்க. இந்த பருவதமலைக்கு பல்வேறு பெயர்கள் இருக்குது. மக்களே, கடைசியாக தண்ணி குடிச்சிட்டேன். இங்கே மலை ஏறிட்டு கீழே ஒருத்தர் இறங்கி வந்தார்.
அவர்கிட்ட சொன்னேன். அவரோட வாட்டர் கேனையே கொடுத்துட்டாரு. நான் கீழே தான் இறங்குறேன், எனக்கு தேவையில்லை, நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்ட்டு. அவருக்கு ரொம்ப நன்றி. படிக்கட்டு பாதை முடிஞ்சதுக்கப்புறம் நான் இந்த கரடுமுரடான பாதைக்கு வந்து அடைஞ்சிட்டேன். மக்களே, எனக்கு மட்டும்தான் இதையும் துடிக்கிறது வெளியே கேட்குதா, இல்லை நீங்கள் மலை ஏறும்போது உங்களுக்கும் அப்படி தான் கேட்குமா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ఎందుకు అలారం పెట్టి పక్కన కిలో నెక్స్ట్ 2 మినిట్స్ రే కరెక్ట్గా వెళ్ళామంటే 10 నిమిషాలు ఎక్కువ అలాగ వచ్చాను ఇప్పుడు వచ్చాను శివాయ నమః. చెప్పులేడా దింగవరా? పక్క లాగా సాంబ్రం అందరి ఖాళీ. மக்களே, ஒரு வழியாக கம்பி பாதைக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ இதுக்கப்புறம் கம்பி பாதை தான் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கம்பேர்ட் டு கரடுமுரடு பாதை. எப்பா என்ன மாதிரி பாதடாது. ஒரு வழியாக அந்த கரடுமுரடான பாதையை கடந்துட்டு நான் இந்த கம்பி பாதைக்கு வந்து அடைஞ்சிட்டேன். கம்பி பாதை பாருங்க. இங்கு இந்த உச்சியில் இருக்கும் திருநீர் சிவனை வணங்கிட்டு நான் மேற்கொண்டு என் பயணத்தை ஏற ஆரம்பித்தேன். నా దగ్గర లేకపోతే நான் அந்த கம்பி பாதையை கடந்து வந்ததுக்கப்புறம் என்னால் கண்டினியூஸாக வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா எனக்கு ஹைட்டில் இருந்து கீழே பார்த்தா பயம் வரும். ஸோ அதை ஆக்ரோஃபோபியான்னு சொல்லுவாங்க. அதனால் என்னால் கண்டினியூஸாக வீடியோ எடுக்க முடியல. சின்னதாக ஒரு ஸ்லைட் மட்டும் ஒன்று எடுத்துகிட்டு அதை நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். நான் மேலே ஏறிட்டு மேலே இருக்கும் மல்லிகார்ஜுனேஸ்வரை வணங்கிட்டு நான் பத்திரமா கீழே இறங்கிட்டேன்.
eternity later. நான் ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்ல கடமைப்படுறேன். இதை சொல்லலாமா வேணாமான்னு எனக்குள்ளே தோணிகிட்டே இருக்குது. பட் இருந்தாலும் சொல்லிடலாம்னு தோணுது. நான் இந்த மலை ஏறிட்டு இருக்கும்போது ஒரு 19 வயசு 20 வயசு பசங்க மேலே கஞ்சா பிடிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் அவங்கள திட்டி கீழே அனுப்பிவிட்டோம். மலைக்கு நீங்கள் வரீங்கன்னா சாமி கும்பிட தான் நம்ம வரோம். எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத வேலைலாம் மலையில் வந்து பண்ணுறீங்க? என்னோட இந்த வீடியோவை பார்த்ததுக்கு உங்களுக்கு மிக்க நன்றி.